இந்த வீடியோவில் நம்ம ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கு செம்ம பவர்ஃபுல்லான புக். இந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இப்போ தான் ரீசெண்டாக என் ஒய்ஃப் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ இந்த புக்கு நான் தொடர்ந்து படிக்கிறப்ப இதில் உள்ள கான்டென்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த கான்டென்ட் எல்லாமே உங்ககிட்டயும் ஷேர் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் செய்கிறேன். ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு சாப்டர் நான் அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில். ஸோ இதுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டில் போந்து ஒரு சாப்டருக்கு ஒரு எபிசோட்னு இருக்கும். என்னோட வாய்ஸ் ஓவரில் அமைதியாக கேளுங்க. ரோபர்ட் அப்படின்றவருக்கு 2 அப்பா இருந்திருக்காங்க. ஒரு அப்பா பணக்காரரு, இன்னொரு அப்பா ஏழை. ஒரு அப்பா செம்மையா படிச்சிருக்காரு, PhD வச்சிருக்காரு. ஆனா கவர்மெண்ட் கீழே நார்மல் வேலை செய்யறாரு, 9 to 5 வேலை. இன்னொருத்தர் 8th கிரேட் கூட முழுசா முடிக்கல, ஆனா ரிச்சஸ்ட் மேன் ஹவாயில. 2 பேருமே இறந்து போறப்ப கூட ஒரு அப்பா ரோபர்ட்காக பில்லியன்ஸை விட்டுட்டு போயிருக்காரு, ஆனா இன்னொரு அப்பா கடனை விட்டுட்டு போயிருக்காரு. 2 பேருமே நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. 2 பேருக்குமே மணியை பத்தியும் சரி, எஜுகேஷன் பத்தியும் சரி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருந்திருக்கு. ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே ஆப்போசிட்டா இருந்திருக்கு. ரோபர்ட்க்கு 2 அப்பா இருக்கிறதுனால 2 விதமான அட்வைஸ் கிடைக்கிறதுனால அவருக்கு இந்த 2த்துல எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பவர் கிடைச்சிருக்கு. பவர்னா ஒரு அப்பா சொல்றத கண்மூடித்தனமா நம்பாம 2த்துல எது பிராக்டிக்கலான அட்வைஸா இருக்கும் அப்படின்னு லேர்ன் பண்ணியிருக்காரு. புவர் டேட் காசு எப்பவுமே லவ் பண்ணாத, அது உனக்கு கெட்டதுல தான் போய் முடியும்னு சொல்லியிருக்காரு. ரிச் டேட் காசை எப்பவுமே லவ் பண்ணு, காசு இல்லாம போனாதான் அது கெட்டதுல போய் முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புவர் டேட் காசை பத்தி சாப்பிட்றப்ப டைனிங் ஹால்ல பேசாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ரிச் டேட் காசை பத்தி டைனிங் டேபிள்ல மட்டும் இல்ல, எல்லா நேரத்திலையும் ஈவன் சின்ன பிள்ளைங்க கூட இருக்கிறப்பையும் காசை பத்தியும் சரி, இன்வெஸ்டிங் பத்தியும் சரி நிறையவே பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புவர் டேட் எப்பவுமே என்னால எஃபர்ட் பண்ண முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. ஆனா ரிச் டேட் எப்படி ஒரு விஷயத்த நான் எஃபர்ட் பண்ணணும் அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காரு. புவர் டேட் சொன்ன விஷயம் நம்ம பிரெயினை ஆஃப் பண்ணும், ஆனா ரிச் டேட் கேட்கிற ஒரு விஷயம் நம்மளோட பிரெயினை வேலை செய்ய வைக்கும். ரிச் டேடோட பிலீஃப் என்னவா இருந்திருக்குன்னா, உங்களோட பிரெயினுக்கு எக்ஸசைஸ் கொடுத்தாலே போதும், நீங்க ரிச் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. புவர் டேட் எப்பவுமே நம்மளோட வீடு தான் நம்மளோட கிரேட்டஸ்டான அசெட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா ரிச் டேடோட பிலீஃப் என்ன அப்படின்னா, நம்மளோட வீடு மட்டுமே கிரேட்டஸ்ட் சொத்து கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா 2008ல ஹவுசிங் கிராஷ் நடந்தது. ஓகே, ஸோ அந்த நேரத்துல வீட்டோட வேலைலாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ அப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்க வீடு மட்டுமே ஒரு பெரிய சொத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதோட வேலை எப்போ வேணாலும் ஏறலாம், எப்போ வேணாலும் இறங்கலாம். ரிச் டேட் எப்பவுமே சொந்த வருமானம் இருக்கணும் ஃபைனான்சியலா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா புவர் டேட் எப்பவுமே ஒரு செக்யூரான ஜாப் இருக்கணும், அந்த ஜாப்ல எல்லா விதமான பெனிஃபிட்ஸும் இருக்கணும், அதுல பென்ஷன் இருக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயத்த ரிலை பண்ணி இருந்திருக்காரு. ரிச் டேட்டோட பிலீஃப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி யோசிக்கிற விஷயம், அதாவது பெர்மனன்டான ஜாப் வேணும், செக்யூரான ஜாப் வேணும், அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கணும், போனஸ் இருக்கணும், அது இது பென்ஷன், இது எல்லாத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு மனுஷன் வீக்கஸ்டான மனுஷன் அப்படின்னு ரிச் டேட் சொல்லியிருக்காரு. புவர் டேட்க்கு உங்ககிட்ட பெரிய ரிஸ்யூம் இருந்தா மட்டும்தான் உங்களால சம்பாதிக்க முடியும்ன்ற ஒரு மைண்ட் செட் இருக்கு. ரிச் டேட்க்கு பெரிய ரிஸ்யூம்லாம் இல்ல, உங்ககிட்ட டிஃப்ரெண்ட் பிசினஸ் பிளான்ஸ் இருக்கா, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்கா, அதுதான் உங்களுக்கு காசை கொடுக்கும்னு நம்புறாரு. அதாவது ஒருத்தர் பெரிய ரெஸ்யூம் இருந்தா செக்யூரான ஒரு ஜாப் கிடைக்கும், இன்னொருத்தர் பெரிய பிசினஸ் பிளான்ஸ் இருந்தா ஃபைனான்சியலா ஃப்ரீடமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. புவர் டேட் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் ரிச்சா இல்லாததுக்கு அவரோட பிள்ளைங்க தான் காரணம்னு சொல்லியிருக்காரு. ஆனா ரிச் டேட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் ரிச்சா ஆகியே ஆகணும், ஏன்னா பிள்ளைங்க தான் காரணம், பிள்ளைங்க இருக்கனால அவர் கண்டிப்பா ரிச் ஆகியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புவர் டேட் எப்பவுமே அவர் பணக்காரனாவே ஆக மாட்டாருன்னு சொல்லுவாராம். கடைசி வரைக்கும் அவர் பணக்காரன் ஆகல. ஆனா ரிச் டேட் அவர்கிட்ட காசு இல்லைனாலும் நான் பணக்காரன் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உள்ளவரா, அதனாலேயே அவரு பணக்காரனா மாறினாராம். ஸோ அவரோட பிலீஃப் என்ன அப்படின்னா, உங்களோட தாட்ஸ் தான் உங்களோட ஃபியூச்சரை கிரியேட் பண்ணும் அப்படின்ற பிலீஃப்ஸ் இருக்கு. அவர் புரோக்கா இருக்கிறது டெம்பரரி தான், ஆனா ஏழையா இருக்கிறது பெர்மனன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புவர் டேட்க்கு எப்பவுமே டிகிரிஸ் தான் வேல்யூன்னு சொல்லியிருக்காரு. ஆனா ரிச் டேட்க்கு ஃபைனான்சியல் எஜுகேஷன் தான் வேல்யூ அப்படின்னு சொல்லி. அதுவும் இல்லாம ரிச் டேட் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம், காசுக்காக நான் வேலை செய்ய மாட்டேன், எனக்காக தான் காசு வேலை செய்யணும்னு எப்பவுமே சொல்லுவாராம். ராபர்ட் அவரோட 9 வயசுல இருந்து அவரோட பணக்கார அப்பா, அதாவது ரிச் டேட் தான் எல்லாத்தையும் கத்திருக்காரு. ஒவ்வொரு 30 வருஷத்துக்கு மேல அவர் கத்துக்கிட்ட விஷயத்த 6 லெசன்ஸா நம்மகிட்ட இந்த புக்ல சொல்ல போறாரு. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல வர ஒரு வீடியோல பார்க்கலாம். See you on next video. Bye.